காங்கிரஸ் தலைவர் கார்கே இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. வயநாடா ராய்பரேலியா என்று ராகுல் காந்தி முடிவெடுக்கும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. வயநாடு தொகுதியா ராய்பரேலி தொகுதியா என முக்கிய முடிவை அறிவிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ராகுல் காந்தி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடவே சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஆகியோரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரண்டு தொகுதிகளில் ஒருவர் வெற்றி பெறும் பட்சத்தில் 14 நாட்களுக்குள் வெற்றி பெற்ற ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று விதி இருக்கும் நிலையில் வயநாடா ராய்பரேலியா என ராகுல் காந்தி தற்போது முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறார். இந்நிலையில் இதற்கான ஆலோசனை கூட்டம் மல்லிகார்ஜுன கார்கே அவரது இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ராகுல் காந்தி ராய்பரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொள்வார் என்ற தகவல் பரவி வருகிறதே, என்ன நிலவரம்? எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பிருக்கிறது? காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் நாம் விசாரிக்கும் பொழுது ராய்பரேலி தொகுதியை தான் ராகுல் காந்தி தக்க வைப்பார் என்ற தகவல் தான் கிடைக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம், உத்தரப்பிரதேச மாநில அரசியலை மீண்டும் காங்கிரஸ் கட்சி இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பாக ராகுல் காந்தியின் அந்த வெற்றியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதன் காரணமாக ராய்பரேலி தொகுதியை தான் அவர் பெரும்பாலும் கைவசம் வைத்துக் கொள்வார் என்பதாக சொல்லப்படுகின்றது. வயநாடு தொகுதிக்கான அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காகத்தான் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி மற்றும் கே.சி. வேணுகோபால் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் பிரியங்கா காந்தியை பொறுத்தவரை அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குறிப்பாக ராய்பரேலி மற்றும் அமேதி உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளுக்கான பொறுப்பாளராக அவர் இருந்தார். கே.சி. வேணுகோபாலை பொறுத்தவரை அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார். இதன் காரணமாக இரண்டு தரப்பிலும் முக்கியமான சாதக பாதகங்களை ராகுல் காந்தி கேட்டு முடிவு செய்து கொள்வார். வெளியிட போகக்கூடிய அறிக்கையில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு முக்கிய விவகாரங்கள் இன்றைய தினம் விவாதிக்கப்படுகின்றது. என்ன காரணத்தை சொல்லி குறிப்பிட்ட தொகுதியை அவர் கைவிடுகிறார் என்பதும் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்தடுத்து வரப்போகக்கூடிய அரசியல் எதிர்கட்சிகளுடைய அரசியல் தாக்குதல்களை இந்த விவகாரத்தில் எப்படி சமாளிப்பது, என்ன மாதிரியான கவுண்டர்கள் கொடுப்பது போன்றவை குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இன்றோ அல்லது நாளை ராகுல் காந்தி தனது முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் இன்று மாலை அல்லது இரவுக்குள் ராகுல் காந்தியுடைய முடிவு வெளிவந்துவிடும் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. சக்தி, வயநாடு, ராய்பரேலி ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் காந்தி நாளைக்குள் எந்த தொகுதியில் அவர் நிற்கப் போகிறார் என்ற முடிவை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்நிலையில் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன்.